சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து கூலி படத்தில் இப்போ பிஸியாக நடிச்சிட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அண்மையில தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ஹைதராபாத்தில் விறுவிறுப்பாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு கிடைச்ச லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராயன் படத்தில் மாசா என்ட்ரி கொடுத்துருக்காராம். தனுஷோட அவர் சேர்ந்து கொடுத்த என்ட்ரி வேற லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாராலும் பாராட்டப்பட்டு வருது. என்ன இந்த தகவல் உண்மையா இல்லையா, வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது தனுஷோட ஆசை நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா நடந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. அதாவது தனுஷ் ராயன் திரைப்படத்தை இயக்கி நடிச்சிருக்காரு. இது இவரோட 50வது படம். சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் ஏஆர் ரகுமான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்நிலையில் ராயன் திரைப்படத்தில் தனுஷ் ரஜினிக்கு போட்டு காமிக்க நினச்சிருக்காராம். இந்த தகவல் பார்த்தீங்கன்னா தீயா பரவி இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதாவது தனுஷ் என்னதான் ரஜினி கிட்ட இருந்து அவர் பிரிஞ்சு போயிட்டாலும் ரஜினியை என்றைக்குமே அவர் குருவாக தான் நினச்சிட்டு இருக்காரு. அதனால அவரோட படத்தை அவருக்கு போட்டு காமிக்க நினச்சிருக்காராம். இது நடக்குமா நடக்காதான்னு தெரியல. தனுஷ் நடிப்பில் ராயன் படம் வெளியாகிருக்கு. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. அதாவது தனுஷே தன்னோடது 50வது படத்தை இயக்கி நடிச்சிருக்காரு. ராயன் திரைப்படம் அதிரடி ஆக்ஷன் கதையம்சம் கொண்ட படமாக தயாராகிருக்கு. இந்த படத்தோட கதையை 14 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் எழுதிட்டாராம். ஆனால் இந்த படம் ரொம்பவே ஆக்ஷன் கலந்த படமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அப்போ செட் ஆகாது, இது ஒரு நாள் கண்டிப்பாக எடுப்பேன்னு சொல்லிட்டோம். அதை ரஜினி வச்சு தான் கண்டிப்பாக எடுப்பேன் அவர் பிளான் பண்ணி வச்சிருந்தாராம். ஆனால் சில பல பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால ரஜினியை வச்சு இயக்கும் வாய்ப்பை அவர் தவற விட்டுட்டாரு. அதனால் தானே அந்த படத்தில் நடிச்சிட்டாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் சக்கப்போடு தியேட்டரில் போட்டுக்கொண்டு இருக்கு. அதாவது சின்ன வயசில் பெற்றோரை தனுஷ் தன் தம்பிகளான சந்தீப் கிஷன், காளிதாஸ் மற்றும் தங்கை துஷாரா ஆகியோரை வளர்த்து வராரு. வட சென்னையில் வாகும் தனுஷோட குடும்பத்துக்கு எதிரிகளால் பிரச்சனை ஏற்பட்ட அவரது அழகான குடும்பம் சின்ன பின்னமாயிடுது. தன் குடும்பத்தை அழுத்த எதிரிகளை தேடி பிடிச்சு அசுரனா வதம் செய்யும் படம் தான் ராயன். இந்த படம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கான். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படம் இந்த ஆண்டோட பிளாக் பஸ்டர் படமாக வரும். எஸ்ஜே சூர்யாவோட நடிப்பு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கான். சந்தீப் மற்றும் துஷாராவோட சிறப்பாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வருது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட என்ட்ரி இந்த படத்தில் எப்படி வந்துச்சு? ஆரம்பத்தில் சூப்பர் ஸ்டார் தான் இந்த படத்தில் நடிக்கிறதா இருந்தது. இப்போ தியேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்தாருன்னா இந்த படம் வேற லெவலில் இருந்திருக்கும். நிச்சயமாக காலா படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டான் கெட்டப்பில் பழி வாங்குற கதையில் பார்த்தீங்கன்னா சூப்பராக கண்டிப்பாக இருந்திருக்கும். அதனால் இதில் ரஜினி நடிச்சிருந்தா நிச்சயமாக அது தரமான சம்பவமாக இருந்திருக்கும், வெறித்தனமாக இருந்திருக்கும், அல்டிமேட்டாக இருந்திருக்கும். மேலும் எஸ்ஜே சூர்யா வில்லனாக ப்ளே பண்ணியிருக்கிறது சூப்பராக இருக்குது. ஆனால் கடைசியில் இந்த ப்ராஜெக்ட் நடக்காமல் போயிடுச்சுன்னு எல்லா ரசிகர்களும் ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது ரஜினியோட படமாக தான் இருக்குது பார்க்க. அதனால் ஃபேன்ஸ் எல்லாருமே ரஜினி ரஜினின்னு சொல்லிட்டு தேட்டர்ஸில் அலப்பறை பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ராயன் படத்தை பார்த்தீங்களா? எப்படி இருக்குது? ரஜினியோட ஸ்டைல்லே தனுஷ் நடிச்சிருக்காரா இல்லையான்றது உங்களோட கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.